Hi guys, welcome to Education YouTube channel. I am Bharathan, SEBI certified research analyst and NSE certified technical analyst. நான் ரீசெண்டாக ஒரு ஸ்டாக் ஸ்விங் ட்ரேட் பண்ணியிருந்தேன். அது அப்ராக்சிமேட்லி ஒரு 35% ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அந்த ட்ரேட் பிகைன் இருக்கக்கூடிய லாஜிக்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் ட்ரேட் பண்ண ஸ்டாக்குடைய நேம் டாடா கெமிக்கல்ஸ். இனிஷியலாக இந்த ஸ்டாக் நான் நவம்பர் மந்த்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இந்த நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் இந்த ஸ்டாக் ட்ரேட் பண்ணப்போ நான் இந்த ஸ்டாக்னுடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை நான் எங்களுடைய பப்ளிக் கம்யூனிட்டி டெலகிராம் பப்ளிக் கம்யூனிட்டியில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சப்போர்ட் கிட்ட வந்திருக்கு அண்ட் இந்த சப்போர்ட் நமக்கு இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் அக்கறை இருக்கு. ஸோ நம்ம லாங் சைட் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி நான் ஒரு இது போட்டிருந்தேன். ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 970 அந்த இடத்துல நாங்கள் என்ட்ரி அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். அண்ட் டார்கெட் ஒரு 1100 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ 1136 வரைக்குமே போயிருந்துச்சு. அண்ட் இந்த சப்போர்ட்டுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி போட்டிருந்தோம். ஸோ நாங்கள் மென்ஷன் பண்ண டார்கெட் வித்தின் ஒரு 1 மந்த்லேயே 16.6% ஏறிச்சு. ஸோ அப்சைட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் இங்கே வாங்கி இங்கே செல் பண்ணிட்டோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ட்ரேடு. இதை நாங்கள் எப்போ எடுத்தோம்னா நவம்பரில் வாங்கி டிசம்பரில் செல் பண்ணோம். ஸோ இந்த ட்ரேட் நாங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே எங்கள் பப்ளிக் கம்யூனிட்டியில மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எவிடன்ஸ் நான் அட்டாச் பண்ணுறேன், அதை பாருங்க. அண்ட் இப்போ எகைன் இந்த ஸ்டாக் நான் ட்ரேடுக்கு எடுத்திருந்தேன் அரௌண்ட் இந்த ஏரியா. எகைன் இங்க இங்க ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி இங்க இருந்து ரிவர்சல் கொடுத்து இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆன இடத்துல இங்க நாங்க எகைன் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ அரௌண்ட் ஒரு 970 to 990 அந்த லெவல்ஸ்ல ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது பத்தினா இங்க இருந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 36% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட் நான் அட்டாச் பண்றேன். ஸோ இப்போ இங்க நாங்க வாங்கி இப்போ வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு 33-34% ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டும் நீங்க பாருங்க. ஸோ இப்போ இந்த ட்ரேட் நாங்கள் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணல. பட் இது நாங்கள் லைக் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இங்கே ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் ட்ரேட் எடுத்திருந்தோம். பட் இது ஒரு பொட்டன்ஷியல் மூவ் இமீடியட்டா கொடுக்காதுன்ற மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்னுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப ஹெவியா இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்னுடைய வீக்லி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரேக் அவுட் அக்கறை இருக்கு. ஸோ வீக்லி ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம அப்படியே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இந்த இடமும் நமக்கு பிரேக் அவுட் இருக்கு. ஸோ ஸ்டாக் இப்போ ஒரே வாரத்துல 35% ஏறி ஆல் டைம் ஹைல நின்றுட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சரும் நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரேட் ஒரு நல்ல ட்ரேட். ஏன்னா இது நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்த பார்த்தாலே தெரியுது எவ்ரி டைம் நமக்கு சப்போர்ட்டா இருக்கு. அண்ட் இந்த இடத்துக்கிட்ட வந்தப்போ நாங்கள் ட்ரேட் எடுத்தோம். இது நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணோம். இது ஆஸ் பர் டெக்னிக்கல்ஸ். இந்த இடத்துல எந்த விதமான நியூஸ் ஃப்ளோ எந்த விதமான ஃபண்டமெண்டல் கேட்டலிஸ்ட் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் டெக்னிக்கல்ஸ் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் எஸ்எம்சி கான்செப்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணி இந்த இடத்துல நாங்கள் ட்ரேட் பண்ணோம். ஸோ அதுதான் நாங்கள் டெலகிராம் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அகைன் இங்கே டபுள் பாட்டம் எடுத்து ரிவர்சல் கொடுத்து போனது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மோர் ஓவர் நாங்கள் டெக்னிக்கல்ஸை விட கொஞ்சம் நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங்க்கு நாங்கள் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுத்தோம். ஸோ அதனால வித்தின் ஒரு 3 daysல மோர் தேன் 30% ஆஃப் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் ஏன் போன வாரம் மட்டும் 35% ஏறி இருக்குன்றத நான் ரொம்ப இன்டெப்தா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த என்டையர் கான்டெக்ட் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம தேவைப்பட்ட இடத்துல நீங்க பாஸ் பண்ணி பொறுமையா பாருங்க. இப்போ டாடா கெமிக்கல்ஸ்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பார்த்தோம். அது சப்போர்ட் கிட்ட வந்துச்சு, என்ட்ரி எடுத்தோம் அண்ட் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்ணி பிரேக் அவுட்டும் கொடுத்துருச்சு. பட் இப்போ ரீசெண்ட் 3 daysல கிட்டத்தட்ட 30%க்கு மேல அரௌண்ட் நீங்க 6 ட்ரேடிங் டேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 40%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுக்கு ஒரே காரணம் என்னன்னா டாடா சன்ஸ் அவங்களுடைய ஐபிஓ பத்தின ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனாலதான் அது அவ்வளவு பெருசா ஏறிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டாடா சன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். டாடா சன்ஸ் யாருன்னா அவங்க ஒரு பேரண்ட் கம்பெனி. இப்போ டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. டாடா கெமிக்கல், டாடா காஃபி, டாடா கன்சியூமர் அண்ட் டாட்டால பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. லிஸ்டட் கம்பெனிஸே பார்த்தீங்கன்னா ஒரு 15 கம்பெனிக்கு மேல இருக்கு. ஸோ இப்போ இந்த எல்லா கம்பெனிலையுமே மேஜர் ஸ்டேக் ப்ரமோட்டர் வச்சிருப்பாங்களா, அந்த ப்ரமோட்டர் அந்த பேரண்ட் கம்பெனி தான் டாடா சன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் ஸ்டேக் ப்ரமோட்டர் கிட்ட இருக்கு. ஸோ டாடா சன்ஸ் 75% ஆஃப் ஸ்டேக் ஹோல்ட் பண்றாங்க. அதே டாடா கெமிக்கல்ஸ் 33%. ஸோ அந்த மாதிரி கம்பெனி டு கம்பெனி அவங்களோட ஸ்டேக் டிஃபர் ஆகிட்டே போகுது. இவங்களுக்கு இன்கம்ன்றது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சிஸ்டம்ல இருந்து வரும். லேண்ட் ஹோல்டிங், எஸ்டேட்ஸ் அண்ட் சர்டன் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ், ரெவென்யூ ஃப்ரம் டிவிடெண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. அண்ட் இதனுடைய நெட் மார்க்கெட் கேப்ன்றது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16 lakh crore.
ஸோ இவ்வளோ பெரிய ஹியூஜ் மார்க்கெட் கேப் இருக்கு இவங்களுக்கு. ஸோ இப்போ இதுல பார்த்தீங்கன்னா மேஜர் இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டாடா ட்ரஸ்ட். டாடா ட்ரஸ்ட் கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 66% ஸ்டேக் இருக்கு. இந்த டாடா ட்ரஸ்ட்ல இருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு பிளஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து இந்த சோசியல் சர்வீஸ்க்காக இந்த 66% ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்றாங்க. அண்ட் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு 10% வந்து ஸ்டெர்லிங் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு கார்பரேஷன் அவங்க கிட்ட இருக்கு. அண்ட் ஒரு 10% வந்து சைரஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருக்கு. அண்ட் ஒரு 3% வந்து டாடா மோட்டார்ஸும் அண்ட் ஒரு 3% வந்து டாடா கெமிக்கல்ஸும் அண்ட் ஒரு 1% வந்து இந்தியன் ஹோட்டல்ஸும் ஸ்டேக் வச்சிருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ் வந்து 3% ஸ்டேக் வச்சிருக்காங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நோட்டபிள் பாயிண்ட். ஏன்னா இப்போ வந்து மொத்தம் அந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 16 lakh crore. அதுல வந்து இப்போ டாடா சன்ஸ் வந்து என்னவா இருக்காங்கன்னா சிஐசியா இருக்காங்க. இப்போ கரண்டா ஆர்பிஐ ரெகுலேஷன் படி அவங்க வந்து சிஐசியா இருக்காங்க. சிஐசி தான் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ். இப்போ வந்து இந்த 16-17 கம்பெனி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியா டாடா சன்ஸ் இருக்காங்க. பட் அவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து அதுக்கும் மேல எக்ஸீட் ஆனதுனால இப்போ சிஐசில இருந்து அடுத்த லெவலுக்கு ப்ரமோட் ஆயிட்டாங்க. லைக் இப்போ வந்து என்பிஎஃப்சி லேயர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பேஸ் லேயர், மிடில் லேயர், அப்பர் லேயர்னு சொல்லிட்டு கேட்டகரி இருக்கு. இதுல வந்து இப்போ அவங்க ஒரு லேயர்ல இருந்து இன்னொரு லேயருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க என்னவா டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஐ அப்பர் லேயர் என்பிஎஃப்சி. என்பிஎஃப்சினா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. ஸோ இப்போ வந்து இவங்களை அப்பர் லேயர் என்பிஎஃப்சியை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதனால வந்து இதுல வந்து ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா கம்பல்சரி அப்பர் லேயர் என்பிஎஃப்சியா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணிருக்கணும்ன்ற ஒரு ரூல் இருக்கு. ஸோ இப்போ நீங்க அப்பர் லேயர் என்பிஎஃப்சில யார் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து ஒரு 15 கம்பெனிஸ் இருக்கு. எல்ஐசி ஹவுசிங், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சோழமண்டலம் ஃபைனான்ஸ், எம்என்எம் ஃபைனான்ஸ், பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ், முத்தூட் ஃபைனான்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த அப்பர் லேயர் என்பிஎஃப்சியில் இருக்கு. மொத்தம் 15 கம்பெனி இருக்கு. இந்த 15 கம்பெனில டாடா சன்ஸையும் ஆட் பண்ணிட்டாங்க. இது எப்போ பண்ணாங்கன்னா செப்டம்பர் 2022 அந்த மாதிரி டியூரேஷன் அப்போ இருக்கும்போது பண்ணாங்க. ஸோ இப்போ அங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்போ டாடா சன்ஸ் வந்து கம்பல்சரி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு என்டர் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ டாடா சன்ஸ் வந்து கம்பல்சரி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணணும்னா அவங்க வந்து ஒரு வேல்யூவேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ அந்த வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 16 lakh crore வருது டாடா சன்ஸ்னுடைய டோட்டல் வேல்யூவேஷன். அதை வந்து நம்ம கொஞ்சம் பார்ஷலா ஸ்பிளிட் பண்ணோம்னா அரௌண்ட் ஒரு 10 lakh crore, 10 lakh to 8 lakh crore அந்த மாதிரி ஒரு வேல்யூவேஷன்ல லிஸ்ட் பண்ணாங்கன்னா. ஏன்னா எப்பயுமே வந்து இதுலயும் ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா ஹோல்டிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து அந்த ஆக்சுவல் வேல்யூவேஷன்ல லிஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க ஹோல்டிங் கம்பெனிஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஹோல்டிங் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி தான். அதனுடைய ஆக்சுவல் சேல்ஸ்ல இருந்து ஒரு 50-60% தான் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது டாடா சன்ஸோட ஆக்சுவல் வேல்யூவேஷன் ஒரு 16 லட்சம் கோடி வருதுன்னா அவங்க லிஸ்ட் பண்ணும்போது ஒரு 10 to 8 lakh crore அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ லிஸ்ட் பண்றாங்க. இப்போ வந்து நமக்கு டாடா கெமிக்கல்ஸ்னுடைய ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 3% வந்து டாடா கெமிக்கல்ஸ் வந்து ஷேர்ஸ் ஹோல்டு பண்றாங்க. இப்போ வந்து இங்க 8 lakh crore ஒரு 3% வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 24,000 crore வருது. இப்ப கரண்டா டாடா கெமிக்கல்னுடைய மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா 34,000 crore வருது. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் கேப் வந்து 34,000 crore இருக்கு. அதே வந்து இந்த 3% ஆஃப் ஸ்டேக் வந்து இவங்க 8 lakh crore இதை நம்ம கணக்கு போட்டோம்னா 24,000 crore வருது. ஸோ இப்போ இவங்களுடைய டாடா கெமிக்கலினுடைய வேல்யூவேஷன்ன்றது ரொம்பவே எக்ஸீட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாடா சன்ஸ் ஐபிஓ அவங்க லிஸ்ட் பண்ணாங்கன்னா அதுல இருந்தும் அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வரும். இப்போ வந்து நீங்க நௌக்கரி பார்த்துருப்பீங்க. நௌக்கரி வந்து ஜொமேட்டோ வந்து மேஜர் ஸ்டேக் வச்சிருந்தாங்க. அண்ட் ஜொமேட்டோ லிஸ்ட் ஆன டைம் பார்த்தீங்கன்னா நௌக்கரியில் வந்து அதர் இன்கம்ன்ற ஆஸ்பெக்ட்ஸ்ல உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்ஸ் வந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய பார்ட் ஆஃப் ரெவன்யூ உங்களுக்கு அதில் கான்ட்ரிபியூட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இவங்களுடைய டாடா கெமிக்கலினுடைய வேல்யூவேஷனும் டிராஸ்டிக்கலாக ஏறும். இப்போ வந்து
24,000 crore வந்து டாடா சன்ஸ்லேருந்தே உங்களுக்கு வந்துடுது. டாடா கெமிக்கலோட ஆக்சுவல் வேல்யூவேஷன் 34 கோடி. இப்போ இதை வந்து நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 10,000 crore வரும். இப்போ இந்த 10,000 crore தான் வந்து ஆக்சுவல் டாடா கெமிக்கல் பிசினஸ்னுடைய வேல்யூவேஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது பிசினஸ் வேல்யூவேஷன்ன்றது ரொம்ப கம்மியா இருக்குல்ல. இப்போ டாடா கெமிக்கல்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டா வருஷத்துக்கு 2,000 கோடி வந்து ப்ராஃபிட் பண்றாங்க, நெட் ப்ராஃபிட். அண்ட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சுமாரா ஒரு 16,000 கோடி சேல்ஸ் பண்றாங்க. ஸோ இவ்வளோ பெரிய சேல்ஸும் ப்ராஃபிட்டும் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிக்கு 10,000 கோடி மார்க்கெட் கேப்ன்ற போது அது ரொம்பவே வந்து ஒரு சீப்பர் வேல்யூவேஷனுக்கு போயிடுது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டாக் பி வேஸ் நம்ம வந்து இண்டிகேட் பண்ணோம்னா இதனுடைய பிஇ ரேஷியோ வந்து அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 5 அதுக்குள்ளதான் கவர் ஆகுது. ஸோ ரொம்பவே வந்து ஒரு சீப்பான ரேட்டுக்கு இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து டாடா கெமிக்கல்ஸ்ல வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஸ்டேக் ஆட் பண்ணி இதுல வந்து வெல்த் கிரியேட் பண்ண பாக்குறாங்க. இப்போ டாடா சன்ஸ் ஐபிஓ லிஸ்ட் பண்ணாங்கன்னா அதனுடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் யாருக்கு இருக்குன்னா டாடா கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். டாடா கெமிக்கல்ஸ் இப்போ ஒரு 3 நாள்ல வந்து ஒரு 30% ஏறி இருக்குன்னா இது வந்து அஃபிஷியலா வந்து கம்பல்சரி டாடா சன்ஸ் லிஸ்ட் பண்ண போறோம்னு அவங்க டிக்ளேர் பண்ணாங்கன்னா ஸ்டாக் அங்கிருந்து டபுள் கூட ஆகலாம். ஸோ டபுள் ஆனாலும் கூட உங்களுக்கு வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல டாடா கெமிக்கல்ஸ் இன்னும் சீப்பா தான் இருக்கும். ஏன்னா 24,000 கோடி சப்ராக்ட் பண்ணிக்கோங்க நீங்க. டாடா கெமிக்கல்ஸோட ஆக்சுவல் வேல்யூவேஷன் வந்து 24,000 கோடி சப்ராக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுதான் டாடா கெமிக்கலோட உண்மையான வேல்யூவேஷன், பிசினஸ் வேல்யூவேஷன். ஸோ அது ரொம்ப சீப்பா இருக்கிறதால இன்னும் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 கோடிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டாடா கெமிக்கலுடைய மார்க்கெட் கேப் வந்து ஒரு 50,000 கோடிக்கு போச்சுனால் அப்ப வேணா நீங்க 24,000 கோடி சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 26,000 crore இருக்கும் டாடா கெமிக்கல் பிசினஸ் வேல்யூவேஷன். ஸோ அதனுடைய ஸ்டாக் பி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா சம்வேர் ஒரு 12-15 அந்த மாதிரி வரும். ஸோ ஒரு டீசென்டான இப்ப இருக்கிற ஆக்சுவல் பியோட மேட்ச் ஆகும். ஸோ வேல்யூவேஷனை மேட்ச் பண்றதுக்கு அந்த பொட்டன்ஷியல் மூவ் யார்கிட்ட இருக்குன்னா டாடா கெமிக்கல்ஸ் கிட்ட தான் இருக்கு. அதே டாடா மோட்டார்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்களும் 3% ஸ்டேக் வச்சிருக்காங்க. பட் 3% ஆஃப் டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது அதே 24,000 கோடி தான் வரும். பட் அவங்களுடைய மார்க்கெட் கேப்போட கம்பேர் பண்ணும்போது 24,000 கோடின்றது சின்ன அமௌண்ட் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் அன்லாக் வந்து அங்க உங்களுக்கு கிடைக்காது, ஆனா இங்க தான் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஸ்பார்க் கேபிட்டல்ன்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோம் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க இதை சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல, அதுவும் பர்டிகுலர் இந்த ஸ்டாக்ல டாடா குரூப்ல ஒரு மிகப்பெரிய ப்ளோ நடந்திருக்கு, ஒரு அப் மூவ் நடந்திருக்கு. பட் சனிக்கிழமை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாடா சன்ஸ் நாங்க வந்து ஐபிஓ வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ப்ராபப்ளி மண்டேவே பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ் பயங்கரமா கீழே வரும். ஸோ இப்போ வந்து அவங்க டாடா சன்ஸ் வந்து நாங்கள் ஐபிஓ வரப்போறது இல்லை, நாங்கள் வேற வகையா வந்து ஸ்டேக் டைலூஷன்ஸ் பண்ண போறோம். ஸோ அவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பிரிச்சு வேற வகையா ஸ்பிளிட் பண்ண போறதா பேசிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க ஏன் ஐபிஓ வரலன்னா, இப்போ ஐபிஓ வந்தாங்கன்னா ரெகுலேஷனுக்குள்ள வந்துருவாங்க. ஸோ அவங்க வந்து எல்லா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த எல்லா இதுக்குமே வந்து ப்ராப்பர் ரெகுலேட்டரி ஸ்டேட்மெண்ட் அவங்க வந்து சப்மிட் பண்ணணும். அதே இப்போ அவங்க மார்க்கெட்டுக்குள்ள வரணும்னா அது வந்து அவங்க வேற மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அந்த ரெகுலேட்டரி ரூல்ஸ் எல்லாம் வந்து அவங்க அவாய்ட் பண்றதுக்காக அவங்க நாங்கள் ஐபிஓ வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஐபிஓ வராம வேற ஒரு ப்ராசஸ் மூலியமா வந்து அவங்க அந்த ஸ்டேக்ஸ் எல்லாம் இது பண்ண போறாங்க. ஸோ டாடா கேபிட்டல் ஃபர்ம், ஸோ அதுக்கிட்ட எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டேக் வந்து டெவலப் பண்றதா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அஃபிஷியலி டாடா சன்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐபிஓ வரப்போறது தான் சொல்லிட்டாங்க. ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ்னுடைய ஷேர் செம்மையா அடி வாங்கும். அண்ட் எஸ்பெஷலி டாடா என்டையர் குரூப்லயுமே வந்து ஒரு சின்ன ஃபால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க பெட்டர் இப்போ வந்து உங்களுடைய ஸ்டேக்கை நீங்க சேல் பண்றது தான் பரவாயில்ல. பட் ஒரு 1000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், இல்லாட்டி ஒரு 900 rupees டாடா கெமிக்கல்ஸ் வாங்கியிருக்கேன், அது நல்ல ஒரு வேல்யூ ஆடட் பாயிண்ட். ஸோ அங்க வாங்கினவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ரீசெண்டா ஸ்டேக் இந்த ஒரு அப்மூவ் ஒரு 1,300 ரூபாய் போயிருச்சு. இந்த இடத்துல போயிட்டு ஒரு 1,200க்கும் நம்ம எங்கேயாவது வாங்கியிருந்தோம்னா நீங்க வெளியே வரது தான் பரவாயில்ல. இப்போ நான் வந்து இன்ஃபோ எட்ஜினுடைய ஃபண்டமெண்டல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரே குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் வந்து 8,300 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா அந்த டைமில் வந்து ஜொமேட்டோ லிஸ்டிங் நடந்துச்சு. ஜொமேட்டோவில் வந்து இவங்க ஒரு டீசென்ட் லெவல் ஆஃப் ஸ்டேக் வச்சிருந்ததுனால இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பயங்கரமாக ஆயிடுச்சு. அண்ட் இவங்களுடைய வேல்யூவேஷனும் பயங்கரமாக ஸ்பைக் அப் ஆச்சு. ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் ஒரு 4,300-200 ரேஞ்சில் இருந்த ஷேர் வந்து சடனாக 7,000 வரைக்கும் ஸ்பைக் ஆச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஒரு 70-80% ஆஃப் ப்ரைஸ் மூவ்மெண்ட் நடந்துச்சு அந்த வேல்யூவேஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நௌக்கரிட்டு பார்த்த மாதிரி டாடா கெமிக்கல்ஸும் பாருங்க. டாடா கெமிக்கலுடைய மார்க்கெட் கேப் வந்து 34,000 கோடி. அதில் வந்து 20,000 கோடி நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 10,000 கோடி தான் இருக்கும் பிஸ்னஸ் வேல்யூவேஷன். ஸோ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 25.5 crore இருக்கு டாடா கெமிக்கல்ஸில். ஸோ நம்ம கரண்ட் ப்ரைஸ் கல்குலேட் பண்ணோம்னா ஒரு 400 rupeesக்குள்ளே தான் வருது டாடா கெமிக்கல்ஸ்னுடைய ஷேர் ப்ரைஸ். அதனுடைய பிஸ்னஸ் சைட் பார்க்கும்போது டாடா சன்ஸ்னுடைய இதை நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன்.
இப்போ வந்து நெட் ப்ராஃபிட் நெட் சேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கோடிக்கு மேலே இருக்கு. ஸோ இப்போ வந்து நெட் ப்ராஃபிட் ட்ரைலிங் 12 மந்த்துக்கு 2000 கோடி பண்ணிட்டு இருக்கு. ஸோ 2000 கோடி ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 10,000 கோடினா அதனுடைய வேல்யூவேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக இருக்கு. இதனுடைய இபிஎஸ் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நெட் ப்ராஃபிட் வந்து 2000 கோடி அண்ட் அதனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 25.5. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா 78.4 வருது இபிஎஸ். அண்ட் அதனுடைய ஸ்டாக் பிஇ பார்த்தோம்னா 5 தான் இருக்கு நமக்கு. ஸோ இதனுடைய பிஸ்னஸ் சைட் பார்க்கும்போது டாடா கெமிக்கல்ஸ்னுடைய ஸ்டாக் பி ஜஸ்ட் 5 தான் இருக்கு. பட் இதனுடைய ஆக்சுவல் பிஇ வந்து 12 இருக்கு. அந்த 12ஓட நம்ம மேட்ச் பண்ணணும்னு கணக்கு பார்த்தோம்னா ஷேர் பிரைஸ் இங்கிருந்து டபுள் ஆகும். ஸோ இப்போ 1300 ரூபாயில் இருக்குன்னா இங்கிருந்து ஒரு 2200 300 ரூபாய்க்கு மேலே போகும்போது தான் நமக்கு வந்து பிஸ்னஸ் வேல்யூவேஷன் நமக்கு மேட்ச் ஆகும். அண்ட் இந்த சைடு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டாடா சன்ஸ்னுடைய வேல்யூவேஷன் பிளஸ் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 50,000 கோடிக்கு மேலே இதனுடைய மார்க்கெட் கேப் வந்து ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு போஸ்ட் டாடா சன்ஸ் லிஸ்டிங். ஸோ அதனால வந்து லிஸ்டிங் பண்ணாங்கன்னா இந்த மூவ்மெண்ட் நிக்க போறது இல்லை, இங்க இருந்து இன்னும் கூட ஒரு 1000 ரூபாய் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் டாடா சன்ஸ் வந்து நான் லிஸ்ட் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து மண்டேவே இந்த ஷேர் வந்து பெருசா ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனுடைய பிசினஸ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சோடா ஆஷ்னுடைய பிரைஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆனதுனால இவங்களுடைய பிசினஸ் கம்ப்ளீட்டா இம்பாக்ட் ஆயிடுச்சு. ஓபிஎம் ஃபுல்லா ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இவங்களோட ரீசன்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து டிக்ளைன்ல தான் இருக்கு. ஸோ அதனால வந்து இவங்களுடைய பிசினஸ் ஸ்லோ டவுன் இருக்கு அண்ட் இன்னும் 2 குவார்டர்ஸ் இது கண்டினியூ ஆகும். ஸோ இதனுடைய ஃபால் வந்து இப்போ இந்த ஏர்ன ஹைக் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லான டிசிஷன் எடுங்க. அண்ட் இது அலாங் வித் திஸ் டாடா மோட்டார் அண்ட் இந்தியன் ஹோட்டல்ஸ் அண்ட் அதர் டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கொஞ்சமான ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்கமிங் வீக். எஸ்பெஷலி மண்டேவே நீங்க ஒரு ஃபால் பார்க்கலாம். And that's it for this video, guys. I hope this video was useful to you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, guys.